அவ வயசுல வர்றது குழந்தைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவங்க திருமணம் பண்ணலைன்னா கூட அந்த குழந்தைக்கு அப்பாக்கு இருக்கிறது சொத்துலயும் அப்பாவுக்கு சம்பாத்தியத்திலயும் எல்லா உரிமை இருக்கு மேடம். அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு அதை நான் இது பண்ணிக்கல. இருக்கு மேடம், இல்லாத போகல. அப்ப நான் ஒரு பொண்ணு வச்சுக்கினேன், நான் என்ன பண்றது? இப்போ என்ன இப்போ உனக்கு இந்த பிரச்சனை சொத்து எனக்கு என் வீட்டுக்கார வேணும். அந்த அந்த இப்போ 2 சென்ட் பொண்டாட்டின்ற உரிமை இருக்கக்கூடாது சண்டை மேடம். வந்துக்கிறாங்க எங்க அப்பாவை போயிட்டு. அவங்க வாங்கின இடத்த வந்து 2 சென்ட் எழுதி கொடுக்காம எங்க மாமனார் இப்பதான் சொன்னாரு மேடம், வீடுக்கு இது வீட்டு மண்ணாண்ட நான் வரக்கூடாது அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க, அவங்களை சேர்க்காதீங்க. நான் வந்து வாயே திறக்கறதில்ல, பாவம் பேசாம உட்கார்ந்துருக்காங்க. நல்லா அவங்கள்ட்ட சொன்னது சொத்து அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் லைஃப் இருக்கு. இப்படிதான் நான் சொன்னேனே, லைஃப் இருக்கு, அவங்களும் பார்க்கணும். நினைக்கிற மாதிரி 2 பேர் எல்லாம் வாழ முடியாது. யாருன்னா ஒரு ஆளு இப்படி இருக்கணும் இல்ல அப்படி இருக்கணும், இப்படிதான் நான் சொல்லி. இது முதல்ல கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி வயத்துல குழந்தைய வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி தெளிவா பேசுற மேம், இப்ப கூட தெரியுமா இவ்வளவு தெளிவா பேசுற. அவளுக்கு கேரண்டி இருக்கு. அவ கல்யாணம் பண்ணி சட்டப்படி முறைப்படி திருமணம் பண்ண மனைவி. உனக்கு என்ன இருக்குமா? மரியாதை இருக்குமா உனக்கு?